வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். விஜயலட்சுமியை தேடும் நடவடிக்கையில் பாதாள சாக்கடைக்குள் ஊடுருவியது மீட்பு குழு. விஷவாயுவை கக்கும் ஆபத்து மிகுந்த பாதாள சாக்கடைகளை இலக்காக கொண்டு பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை குழியில் காணாமல் போன ஓர் இந்திய பிரஜையான விஜயலட்சுமியை தேடும் நடவடிக்கையை மீட்புக் குழுவினர் முழு வீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக சராசரி 100 மீட்டர் இடைவெளியில் உள்ள பாதாள சாக்கடை கால்வாய்களின் மேற்பரப்பில் காணப்படும் பாதாள குழிக்கான 6 கான்கிரீட் இரும்பு ஸ்லாப்புகள் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கான பணிகள் இன்று மதியம் 12 மணியளவில் மேற்கொள்ளப்பட்டது. மஸ்ஜித் இந்தியாவின் விஸ்மா யாக்கின் கட்டடம் முன்புறம் உள்ள ஜலான் மலாயு சாலை சந்திப்பு மற்றும் லெபோ பசார், ஜலான் கின்னபாலு அருகாமையில் உள்ள டாத்தரான் மர்டேகா மற்றும் பேங்க் பொர்த்தானியான் ஆகிய பகுதிகளில் உள்ள பாதாள சாக்கடைகளில் தூர் வாருவதற்கு பயன்படுத்தப்படும் 6 கான்கிரீட் இரும்பு ஸ்லாப்புகள் திறக்கப்பட்டுள்ளன. கோலாலம்பூரில் பாதாள சாக்கடைகளை பராமரிக்கும் நிறுவனமான இண்டா வாட்டர் கன்சோர்டியம் மற்றும் மீட்புக் குழுவினருடன் இன்று காலை 9:30 மணியளவில் கலந்தாலோசிக்கப்பட்ட பின்னர் 6 பாதாள சாக்கடை குழிகளுக்கான கான்கிரீட் இரும்பு ஸ்லாப்புகள் திறக்கப்பட்டதாக டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விஸ்மா யாக்கின் கட்டடம் முன்புறமுள்ள பகுதியில் இருந்து ஒவ்வொரு இரும்பு ஸ்லாப்பும் திறக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஸ்லாப்பும் திறக்கப்படும் போது பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு வெளியேற்றம் கடுமையாக உள்ளது. எனவே அதற்குள் ஒருவரை மட்டுமே இறக்க முடியும் என்றாலும் அந்நடவடிக்கை கூட மிக கவனமாக பாதுகாப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஏசிபி ஜுலிஸ்மி தெரிவித்தார். பாதாள சாக்கடைக்குள் மீட்புக் குழுவினர் ஊடுருவியுள்ளனர். எனினும் பிற்பகல் 4 மணி வரையில் எந்த ஒரு முன்னேற்றம் அல்லது அந்த இந்திய பெண் சிக்கியிருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. இதுவரையில் விஜயலட்சுமியின் செருப்பு மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 48 வயது சுற்றுப்பயணி விஜயலட்சுமி விழுந்த ஆழ்குழியை மேலும் தோண்டி தேடுதல் பணிகளும் விரிவுபடுத்தும் பணிகளும் மற்றொரு புறத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு நடவடிக்கை காரணமாக மஸ்ஜித் இந்தியாவில் குறைந்தது 10 கடைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடைகள் மூடப்படும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளன. கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா வர்த்தக பகுதியின் நடைபாதை இடிந்து மாது குழியில் விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த முன்னணி வர்த்தக பகுதியில் காத்திருக்கும் ஆபத்துகள் குறித்து மக்கள் அச்சம் கொண்டுள்ளனர். எனினும் மஸ்ஜித் இந்தியா சுற்றுவட்டார பகுதி இன்னமும் பாதுகாப்பானதாகவே கருதப்படுகிறது என்று டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் தெரிவித்துள்ளார். மஸ்ஜித் இந்தியா வர்த்தக தளத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றம் இன்னமும் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக மண்ணின் கட்டமைப்புக்கு வலு சேர்க்கும் அஸ்திவார பணிகளுக்கு அடித்தளம் இட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நடமாட்டத்திற்கு மஸ்ஜித் இந்தியா பாதுகாப்பான பகுதியாகவே விளங்குகிறது என்று ஏசிபி ஜுலிஸ்மி தெரிவித்தார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் அம்னோ பேராளர்கள் மாநாட்டில் தலைவர் கொள்கை உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அமட் ஜயிட் அமீடியின் மகள் நூருல் ஹிடாயா சிறைச்சாலையில் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் இருக்கும் டத்தோஸ்ரீ நஜீப்பின் தலைவிதியை நினைத்து கண்ணீர் வடித்தார். அம்னோவின் முன்னாள் தலைவர் எங்களின் பாஸ்கு நாடு, மக்கள், கட்சி உறுப்பினர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு தலைவராவார். மக்களின் நல்வாழ்வுக்காக பல்வேறு உருமாற்றங்களை செய்து நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்திய பெருமைக்குரிய தலைவர் ஆவார் என்று நூருல் ஹிடாயா வர்ணித்தார். இந்த மாநாட்டில் நஜீப் என்ற எங்களின் பாஸ்கு இல்லாதது வெறுமையை தருகிறது. ஒரு தலைவரை இழக்கும் நிலை அம்னோவிற்கு ஏற்பட்டிருப்பது ஒரு துரதிர்ஷ்டமே. ஒவ்வொரு அம்னோ மாநாட்டிலும் பாஸ்குவின் உரையும் அவரின் கருத்துகளும் அனல் தெரிக்கும், மாநாட்டிற்கு சிறப்பு சேர்க்கும். அந்த உன்னத நாளின் சிறப்புகளை எண்ணி மனம் புழுங்குகிறேன் என்று கூறி நூருல் ஹிடாயா கண்ணீர் விட்டார். பரிகாத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மற்றும் மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய விவகாரத்தை தொடர்ந்து அந்த கூட்டணியின் ஆதரவு சரிந்து வருகிறது என்று டிஏபி துணை பொதுச் செயலாளர் லியூ சின் தாங் தெரிவித்துள்ளார். இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் பர்சாத்து கட்சியாகும்.
குறிப்பாக அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்தினால் இந்த பின்னடைவு ஏற்படத் தொடங்கியுள்ளது என்று லியூ குறிப்பிட்டார். தமக்கு போதுமான எம்பிக்களின் ஆதரவு இருந்தும் தன்னை பிரதமராக நியமிக்க அன்றைய மாமன்னரான பஹாங் சுல்தான் அப்துல்லா அழைக்கவில்லை என்று சர்ச்சைக்குரிய கருத்தினால் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கொண்டிருந்த மக்களின் ஆதரவு சரிந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். வேன் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தடுப்பு சுவரில் மோதி தரம் புரண்டதில் வயோதிக தம்பதியர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்றிரவு 10:45 மணியளவில் ஈப்போ கொலகங்சார் சாலையில் நிகழ்ந்தது. இதில் 75 வயது அமீருடின் அப்துல்லா மற்றும் அவரின் மனைவி 71 வயது தேஹ் ஜமாலியாமான் அலி ஆகிய இருவரும் தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர். இரவு உணவை முடித்துக்கொண்டு தனது மகள் மற்றும் மருமகனுடன் அந்த வயோதிக தம்பதியர் வேனில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இதில் அந்த வயோதிக தம்பதியரின் 52 வயது மருமகன் காயத்திற்கு ஆளானதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார். மலைமுகட்டில் ஏற்பட்ட திடீர் நீர்ப்பெருக்கு காரணமாக உடைந்து தரைமட்டமான பேரா ஜலான் ஸ்லிம் ரிவர் பெஹ்ராங் உலுவில் இருந்த ஜம்பத்தான் லாமா சுங்காய் ஸ்லிம் பாலத்திற்கு பதிலாக அவ்விடத்தில் தற்காலிகமாக பெய்லி பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்படும் என்று பேரா மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ சாரானி முகமது தெரிவித்துள்ளார். ஆபத்து அவசர வேளைகளில் பயன்படுத்தக்கூடிய இரும்பினால் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு தூக்கி பொருத்தக்கூடிய இரும்பு பாலமான பெய்லி விரைந்து நிர்மாணிக்கப்படும் என்று மந்திரி பசார் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க ஜம்பத்தான் லாமா சுங்காய் ஸ்லிம் பாலம் 2வது உலகப் போரில் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கும் ஜப்பானிய சிப்பாய்களுக்கும் இடையில் நிகழ்ந்த போரில் ஓரிட மக்கள் கடந்து செல்வதற்கு சாட்சியாக விளங்கியது. தவிர பிரிட்டிஷாரின் ராணுவ தளவாட பொருட்களை கொண்டு செல்வதற்கு அந்த எஃகு பாலம் நிர்மாணிக்கப்பட்டிருந்ததாக சாரணி முமாட் குறிப்பிட்டார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஓர் எச்சரிக்கை நடவடிக்கையாக 77 மீட்டர் நீளமுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தின் பிரதான பாதை தற்காலிகமாக மூடப்படுவதாக மந்திரி பசார் அறிவித்துள்ளார். கார் ஒன்று லோரியுடன் மோதியதில் காரில் பயணம் செய்த 5வரில் 2 உயிரிழந்தனர். இதர 3 படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை காலை 9 மணியளவில் சபா சண்டகான் ஜலான் கும்கும் சாலையின் 17வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து காலை 9 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக சண்டகான் தீயணைப்பு மீட்புப் படை நிலைய தலைவர் செவரினோ சைன்குல் தெரிவித்தார். 5 டன் லாரியும் பிரடுவா அக்ஸியா காரும் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டதில் கடுமையான காயங்களுக்கு ஆளான 3 பொதுமக்களால் காப்பாற்றப்பட்டனர். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மாண்ட ஓர் ஆணையும் ஒரு பெண்ணையும் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தி அவர்களின் உடல்களை தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டனர் என்று செவரினோ சைன்குல் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.